வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துக்கான டேர்ம் 3 எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை வந்து மாடலாக வச்சு நீட்டெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நமக்கு வந்து எக்ஸாம் வந்து ஏப்ரல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நமக்கு இன்னும் ஒரு 10 நாள் கிட்ட தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து எக்ஸாம் அப்போ யூஸ் ஆகும். இதில் இருக்க 1 வேர்ட்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்துமே ஒரு மாடலாக வச்சு பார்த்துக்கோங்க. நமக்கு எப்படி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே ஃபுல்லாமே படிச்சுக்கோங்க. சாய்ஸ் எல்லாமே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. மனப்பாட பாடல் எல்லாமே எழுதி பார்த்துக்கோங்க. அப்புறம் கட்டுரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு 2 கட்டுரை எழுத சொல்லியிருப்பாங்க. 4 கட்டுரை கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 4 கட்டுரை படித்தாலே போதும். உங்களுக்கு இதில் இருந்தால் மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வரும். வேறு எந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த 4 கட்டுரையும் சாய்ஸ் இல்லாமல் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நமக்கு 1 வேர்ட்ஸ் நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம் தான். இலக்கண பகுதியில் வந்து கேட்டிருப்பாங்க. அது நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சேனல் அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து பயனடையட்டும். வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம் முன்னாடி படிக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போயே வந்து இதற்கு எல்லாத்துக்கும் நல்லா ஆன்சர் பார்த்து படித்து வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது பாடத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே 7th டேர்ம் 3 எல்லாத்துக்குமே ஆன்சர் போட்டிருக்கோம். அது நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம். அதை போய் பார்த்துக்கோங்க.